குட்டி நண்பர்களே, ஒரு நாள் மதியம் நான் அடர்ந்த காட்டு வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்தேன். அப்போது அங்கே ஒரு பெரிய யானையை பார்த்தேன். யானை அசைந்து ஆடி காதுகளை மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. யானைக்கு ஏன் இவ்வளவு பெரிய காதுகள் இருக்கின்றன என்று நான் யோசித்தேன். உங்களுக்கு தெரியுமா, யானைகள் வாழும் இடம் மிகவும் சூடாக இருக்கும். அந்த சூட்டை தாங்கிக் கொள்ளத்தான் அவற்றின் பெரிய காதுகள் உதவுகின்றன. யானை தன் காதுகளை அசைக்கும் போது உடலில் உள்ள சூடான காற்று வெளியேறி யானையின் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறது. இது ஒரு பெரிய விசிறி போல செயல்படுகிறது. பாருங்கள், மின் விசிறியே வேண்டாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! கொஞ்ச நேரம் கழித்து நான் ஒரு அழகான கடற்கரைக்குச் சென்றேன். அலைகள் ஆர்ப்பரித்து கரைக்கு வந்து கொண்டிருந்தன. நான் கடலில் கால் வைத்து தண்ணீரைத் தொட்டு பார்த்தேன். கடல் நீர் ஏன் இப்படி உப்பாக இருக்கிறது என்று நான் மீண்டும் யோசித்தேன். உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே, மழை பெய்யும்போது அந்த மழைநீர் பாறைகள் வழியாக ஓடி பல உப்புகளை தன்னுடன் சேர்த்துக்கொண்டு கடலுக்குள் வந்து கலக்கிறது. இந்த உப்புகள் கடலிலேயே தங்கிவிடுகின்றன. தண்ணீர் மட்டும் ஆவியாகி மேலே சென்று மேகமாக மாறுகிறது. இப்படி பல 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருப்பதால் கடல் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பாக மாறிவிட்டது. இயற்கையின் ஒரு சுவாரஸ்யமான ரகசியம் இது. ஐயோ, உப்பு கரிக்குது! மாலை வந்தது. சூரியன் மெதுவாக மறைந்தது. இருள் சூழ்ந்தது. வானத்தில் என்ன பார்த்தேன் தெரியுமா? ஒரு பெரிய அழகான நிலா பிரகாசமாக மின்னிக் கொண்டிருந்தது. நிலாவுக்கு எப்படி இவ்வளவு வெளிச்சம் வந்தது என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நிலாவுக்குச் சொந்தமாக வெளிச்சமில்லை குட்டி நண்பர்களே. நிலா சூரியனின் வெளிச்சத்தை இரவல் வாங்கி அதைத்தான் நமக்கு இரவில் பிரதிபலிக்கிறது. ஆம், ஒரு பெரிய கண்ணாடி போல சூரியனின் ஒளியை நமக்கு திருப்பி அனுப்புகிறது. அதனால்தான் இரவில் நிலா இவ்வளவு அழகாகவும் வெளிச்சமாகவும் தெரிகிறது. வாங்க, எல்லோரும் நிலாச்சோறு சாப்பிடலாம். அட, நம் உலகம் எத்தனை எத்தனை ஆச்சரியங்களை தன்னுள்ளே வைத்திருக்கிறது பார்த்தீர்களா? நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். நாள்தோறும் புதிதாக கற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம்.